தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். அருணாச்சல மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளின் பெயர்களை மாற்ற சீனா முயற்சிப்பதற்கு நடுவண் அரசு கடும் கண்டனம். குண்டு துளைக்காத 2 மகிழுந்துகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பாதுகாப்பை அதிகரித்தது நடுவண் அரசு. உழவர்களின் துயரை துடைக்க பச்சை பருப்பு கொள்முதல் அளவை அதிகரிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். மாதாந்திர பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. 5 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. குன்றத்தூர், பூவிருந்தவல்லி ஆகிய இடங்களில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகளுடன் வணிகர்கள் வாக்குவாதம். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் PR கவாய். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா. தங்கம் விலையில் பவுனுக்கு 400 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 70,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி. மீஞ்சூரை சேர்ந்த இளம் பெண் கைது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு கோவிலில் சித்திரை திருவிழா. கண்ணாடி பல்லக்கில் 7 தலங்களுக்கு புறப்பட்டுச் சென்ற ஐயாரப்பர்.